எலெக்ஷன் ஓட் போட்டுட்டு வந்தாச்சு. ஜனாதிபதி தேர்தலுக்கும் விரலை காட்டி ஒரு ஃபோட்டோவோடு போட்டேன். அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் விரலை காட்டி ஒரு ஃபோட்டோவோடு போட்டு ஓட் போட்டுட்டு வந்தேன். இது நகரசபா எலெக்ஷன். போட்டால் அவ்வளோ சூடுண்டாமோ தெரியா, பரவாயில்லை, லைக்ஸ் அப்படி வருவேண்ணா. அது சரி, எந்தேன் இது யோசனை பண்ணிக்க. நான் யோசிக்க மாட்டான் எரும மாடை பற்றி தான் நான் யோசிக்க. எரும மாடுன்னு சொல்லி நீ எரும மாட்டுக்கு தான் நீ அது சேத்துக்குழியிலே மங்கே மிங்கே காட்டிலே மேட்டிலே அந்த மாதிரி இதில் இதாகி கொண்டிருக்கிற நீ ஒரு ஜாதியான மிருக வகை உண்டு. நீ எரும மாடுன்னு சொல்லி 4 காலி இருக்குது, கொம்பி இருக்குது, அதில் பால் எடுக்குது, மனுஷனை புரோசனம் எடுக்குது. நீ அதுக்கு தான் நீ எரும மாடுன்னு சொல்லி. எல்லா எரும மாடும் அப்படி இல்லை. சில எரும மாடுகளுக்கு மச்சான் 2 கை 2 கால், பார்க்கறதுக்கு கொஞ்சம் முகம் பசந்தா அப்படி எரும மாடுகளும் ஈக்குது. ஆனால் பட் நாசல் எரும மாடுக்கும் இப்போ நீசல் எரும மாடுக்கும் மூளை வந்து சேம், வித்தியாசம் இல்லை. மூளை வந்து ஒரே மாதிரியே தான். அது எப்படி இப்போ நீசல் எரும மாடு வந்து சேத்துல இறங்குற பால் கொடுக்குற புல்லு தின்னு அப்படியே. நாசல் எரும மாடு அப்படி இல்லை. ஒன்றுக்கு பழையின கூட்டாளி மாற பாய்ச்சி கொண்டு அடுத்து விட்டுக்காரன முகத்தை பார்க்காம சொந்தத்துக்குள்ளே சண்டை பிடிச்சி கொண்டு வாட்ஸ்அப் குரூப்புகள்லேயும் அதுலேயும் இதுலேயும் எங்கிட்ட கட்சிக்காக பெரிய பெருமை பேசிக்கொண்டு ஊர் மக்களையும் பாய்ச்சி வீட்டு மக்களையும் பாய்ச்சி கூட்டாளி மாரையும் பாய்ச்சி கொண்டு 5 வருஷத்துக்கு ஒருக்க வார எலெக்ஷனுக்காக வேண்டி பெரிய ஆட்டம் போடுங்க எரும மாடுகளை பற்றி தான் நான் சொல்லுவேன். அந்த எரும மாடுக்கு மறுபடியும் மனுஷனாகத்துக்கும் ஒரு சான்ஸ் உண்டு. எங்களை மாதிரியே மனுஷனாகத்துக்கும் ஒரு சான்ஸ் உண்டு. அது எப்படி இப்போ இந்தியோட எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சே மச்சான். கோவம் தாகம் எல்லாம் மனசில் வச்சுக்கொள்ளாமல் அவங்களோட வாயில் மிஸ்டேக்குகள் ஆகினா கதைகளை போய்ட்டு மன்னிப்பு கேட்டு சலாம் கொடுத்து முசாஃபா செஞ்சு பழையபடி ஒத்துமையாக வாழுகிறது. நீங்கள் எரும மாடாவே நிற்கிறா மனுஷனாக மாறுகான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க.